அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தினேஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பாஸ்வேர்டு. எப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ப்ராப்பரான பாஸ்வேர்டை உருவாக்குறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணுற சில தப்புகளை நம்ம ஃபஸ்ட் பார்க்கலாம். என்ன பார்த்தீங்கன்னா, பாஸ்வேர்டை நீங்கள் உருவாக்கும் போது உங்களுக்கு பிடிச்ச நபரோட நேமை யூஸ் பண்ணுறீங்க. அண்ட் உங்களுக்கு பிடிச்ச பெட்டோட நேமையும் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்ச பேர்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு பிடிச்ச பிளேஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சதையே பாஸ்வேர்டாக நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அண்ட் இன்னும் சில பேர் அவங்களுடைய மொபைல் நம்பரை கூட பாஸ்வேர்டில் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் இன்னும் சில பேர் அவங்களுடைய இமெயில் ஐடி, ஜிமெயில் ஐடி இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஐடியை அந்த பாஸ்வேர்ட்லேயே அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டும் இருக்காங்க. இந்த மாதிரி ஏதாவது பாஸ்வேர்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உடனடியாக அந்த பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணுறங்க. ஏன்னா இருக்கிறதுலையே வீக்கான பாஸ்வேர்டு அதுதான் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா, உங்களுடைய பாஸ்வேர்டை இப்போ ஒரு ஹேக்கர் ஹேக் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணுவாங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், இல்லை மற்ற டேட்டாஸெல்லாம் இருக்கட்டும், இதெல்லாம் ஃபஸ்ட் அனலைஸ் பண்ணுவாங்க. அண்ட் அனலைஸ் பண்ணி முடிச்சிட்ட அப்புறமா தான் உங்களுடைய அக்கௌண்ட்டை அவங்க ஹேக் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அண்ட் அதனால தான் திருப்பியும் நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு வேளை இந்த மாதிரி பாஸ்வேர்ட்ஸை வச்சுருந்தீங்க அப்படின்னா உடனடியாக அந்த பாஸ்வேர்ட்ஸை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு ஒரு சில சீக்ரெட்டை சொல்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட அக்கௌண்ட்டை ஹேக்கர் தான் உட்காந்து ஹேக் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டே கூட உங்களுடைய அக்கௌண்ட்டை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஏன்னா உங்களை பற்றி எல்லாமே தெரியும் அப்படின்னா நீங்கள் இதைத்தான் பாஸ்வேர்டாக வச்சுருப்பீங்க அப்படின்னு உங்களோட ஃப்ரெண்டால் கெஸ் பண்ணவும் முடியும். அதனால் பாஸ்வேர்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா உடனே அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ எப்படி ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டை உருவாக்குறது அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டை உருவாக்கணும் அப்படின்னா சில கீவேர்ட்ஸ்லாம் அந்த பாஸ்வேர்ட்ஸில் கண்டிப்பாக இருக்கணும். அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அப்பர் கேஸ். அப்பர் கேஸ் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். அப்பர் கேஸ் அப்படின்றது ஒன்றும் கிடையாது. கேபிட்டல் லெட்டர் ஏபிசிடியை தான் அப்பர் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது உங்களுடைய பாஸ்வேர்டில் கம்பல்சரி ஒரு வேர்டாவது நீங்கள் கம்பல்சரி யூஸ் பண்ணியிருக்கணும். அண்ட் செகண்டாக இருக்கிறது லோவர் கேஸ். இதுவும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். லோவர் கேஸ் அப்படின்றது ஸ்மால் லெட்டர் ஏபிசிடியை தான் லோவர் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது உங்கள் பாஸ்வேர்டில் குறைஞ்சபட்சம் 2 வேர்டுக்கும் மேலே யூஸ் பண்ணணும். அண்ட் தேர்டாக இருக்கக்கூடியது நம்பர்ஸ் அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பரே உங்களுடைய பாஸ்வேர்டில் வச்சுக்காதீங்க. அதில் இருக்கக்கூடிய 1லேருந்து 0க்குள்ளே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நம்பரை ரேண்டமாக பிரித்து நீங்கள் உங்களுடைய பாஸ்வேர்டில் அங்கங்கே மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2க்கும் மேலே இருக்கலாம். அதுக்கும் மேலே இருந்தாலும் அது உங்களுடைய சாய்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் 4ஆவதாக இருக்கக்கூடியது சிம்பிள்ஸ் அல்லது ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் ஒன்றும் கிடையாது. உங்கள் கீபேடாக இருக்கட்டும், இல்லை கீபோர்டாக இருக்கட்டும், அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான சிம்பிள்ஸ் இருக்கும். ஸ்டாரு, ஆஷு, அட்டு, டாட்டு இந்த மாதிரியான சிம்பிள்ஸ் இருக்கும். இந்த மாதிரியான சிம்பிள்ஸ் உங்கள் பாஸ்வேர்டில் அங்கங்கே மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அதுவும் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது 2க்கும் மேலே இருக்கலாம். அண்ட் அதுவும் உங்களுடைய சாய்ஸ் தான். அண்ட் ஃபைனலாக இருக்கிறது லென்த். ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டோட மினிமம் லென்த் பார்த்தீங்கன்னா 8, மேக்ஸிமம் லென்த் 15. என்ன நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் மேக்ஸிமமாகவும் வைக்காதீங்க, மினிமமாகவும் வைக்காதீங்க, ஆவரேஜாக வைங்க. அதாவது 12 அல்லது 13க்கு ரேஞ்சாக இருக்க அந்த லென்த்தில் பாஸ்வேர்டை உருவாக்க பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சில பாஸ்வேர்ட்ஸை உருவாக்கியிருக்கேன். அதை உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி அண்ட் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதில் ஒரு மாதிரி யூனிக்காக இருக்கும். அண்ட் நீங்கள் இந்த பாஸ்வேர்ட்ஸை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மைண்ட்லேயும் இது ரெக்கார்ட் ஆகும் சான்சஸ் இருக்குது. அண்ட் அதுக்காக என்னோடய பாஸ்வேர்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்காதீங்க. நீங்களே ஒரு ஓனான பாஸ்வேர்டை உருவாக்கி யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ இவ்வளோதாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த சேனல்லேருந்து வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். அண்ட் இதோட ஒரு யூஸ்ஃபுல் வீடியோவோட மீட் பண்ணுறேன். பை பாய்.